இஸ்ரோவின் ஸ்கிராம்ஜெட் ராக்கெட் என்ஜின் பரிசோதனை வெற்றி குறித்து விஞ்ஞானி சிவனுடன் நமது செய்தியாளர் ரமேஷ் நடத்திய உரையாடலை இப்போது பார்க்கலாம். இன்று நடந்த சோதனை இந்தியாவின் ஒரு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஏரியாவில் ஒரு மேஜர் மைல்ஸ்டோன் ஆகும். இது ஒரு ஏர் பிரீதிங் டெக்னாலஜி டெமான்ஸ்ட்ரேஷன் சொல்லுறது. அதாவது நம்ம ராக்கெட் யூஸ்வலாக ப்ரொபல்ஷன் ஆக்சிஜனும் ஃபியூலும் இருக்கும். இதில் ஆக்சிஜன் ஏர்லேருந்து எடுக்கிற மாதிரி உள்ள ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஆகும். ஃபியூல் மட்டும் கொண்டு போகும். இது ஒரு 5 வினாடிகள் இந்த சோதனை நடந்தது. அதுக்கு ஒரு சவுண்டிங் ராக்கெட் அப்படின்னு சொல்லுவோம், RH-560 அந்த சவுண்டிங் ராக்கெட்டை யூஸ் பண்ணி அந்த ட்ரஜெக்டை நம்ம அதை ஃபயர் பண்ணி அது 70 கிலோமீட்டர் வரைக்கும் போயிட்டு திக்கட வரும். அந்த சமயத்தில் 50வது செகண்டில் ஒரு 5 செகண்ட் இந்த சோதனை நடந்தது. இந்த சோதனைகளுடைய ரிசல்ட் ரொம்ப நல்லா இருக்குது. அதனால் நம்ம இந்தியாவுக்கு ஒரு நல்ல ஒரு டெக்னாலஜி நமக்கு கிடச்சிருக்குது. இது இப்போ இது ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் தான். வெரி மைனர் ஸ்டெப், பட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். எப்போ இம்ப்ளிமெண்ட் வரதுக்கு அப்போ சார் ஆகும்? இது இம்ப்ளிமெண்ட் நிறைய வேலை இருக்குது. இது நமக்கு டெக்னாலஜி ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம். அதாவது நமக்கு ஸ்கிராம்ஜெட் இன்ஜினுங்கிற இக்னைட் ஆகி அதே மாதிரி ஃப்ளேம் ஹோல்ட் ஆகுமா அப்படிங்கிற உள்ள எக்ஸ்பெரிமெண்ட் ஆகும். இப்போ நம்ம அதை ப்ரூவ் பண்ணிட்டோம். ஆனால் இதை யூஸ் பண்ணி இனி மேற்கொண்டு பெரிய லெவலில் நம்ம ராக்கெட் உருவாக்கணும். அது என்ன நாள் ஆகும். அடுத்தது வெதர் சேட்டலைட் இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அடுத்த மாதம் நமக்கு செப்டம்பர் 8ஆம் தேதி GSLV F-05 லான்ச்சு பிளான் பண்ணுறோம். அதில் இன்சாட் 3DR சேட்டலைட் லான்ச் பண்ணுற மாதிரி பிளான் இருக்குது. அடுத்தது லான்ச் குறித்தும் பல்வேறு விடயங்கள் குறித்தும் நம்மிடம் இஸ்ரோ விஞ்ஞானி பகிர்ந்திருக்கார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவர் ஜஸ்டினுடன் ரமேஷ்.